குறிப்பாக இப்போ பிரியன்லாம் தொடக்கத்திலேயே சொன்னது வந்து 26ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரியான தேர்தலாக இருக்காது, என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அப்படின்னு. இப்போ எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, தாவேகா நிலைப்பாடு எடுத்த பிறகு 4 முனை போட்டின்னு உறுதியாயிடுச்சு, இப்படிதான் இருக்க போகுதுன்றப்ப இந்த கரூர் சம்பவம் அதை புரட்டி போட்டிருக்குதா அப்படின்றது ஒன்று. காங்கிரஸுக்குள்ளிருந்து வரக்கூடிய குரல்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி, அதிக சீட்டு கேட்போங்கிறது இது 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் வரும்போதே அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். 2006 அவ்வளோ பலகீனமான திமுக ஆட்சி அமையும் போதே அது நடக்கலை. என்னன்னு கேட்டால், டெல்லியோட அப்பயே கலைஞர் நல்ல நட்பில் இருந்தார். இங்கேருந்து EVKS இளங்கோவன் கடுமையான குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு. கூட்டணியில் இருந்தாங்க, அவர் ஒன்றும் வெளியெல்லாம் போகலை. அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், என்னங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. பாமக கேட்கல, அவங்க நினைச்சிருந்தா பாமக கேட்டு வந்திருக்கலாம். எல்லாமே டெல்லி லாபியில அவங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு பாமக வலிய வந்து நிபந்தனையற்ற ஆதரவு நிலைப்பாடு. அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா கத்திக்கிட்டே இருந்தாங்க, என்னங்க இது சீட் மேஜிக் நம்பரே இல்லை அப்படின்னு. காங்கிரஸ் வந்து அப்போ ஒன்றும் பெருசா டிமாண்ட் பண்ணல. EVKS இளங்கோவன் போன்றவர்கள். ஆனா தாவேகான்ற இன்னைக்கு அந்த அதுதான் இப்ப 3 பேர் பேசினதிலும் பாஜகவிடம் தாவேகா போயிடக்கூடாது ஒன்று. இன்னொன்னு, அதிமுக தாவேகான்னு வந்தாலும் சிக்கல் தான் திமுக அணிக்கின்றது. இதெல்லாம் இந்த பாசிபிலிட்டி எல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா ஜீவா? இல்லைங்க, அதாவது பாரதிய ஜனதாவுடன் தாவேகா போயிடக்கூடாதுன்னு இங்க இருக்க மதச்சார்பற்ற முற்போக்காளர்கள், பத்திரிகையாளர்கள் விரும்புறாங்கன்னே வச்சுக்குவோம். விரும்புறது உண்மையா? இல்லை, எனக்கு அதுல வந்து அவ்வளவு உறுதித்தன்மை இல்லை. முதல்ல தாவேகா விரும்பணும், பாரதிய ஜனதாவுடன் நம்ம போகக்கூடாது, அது வந்து ஒரு மதவாத சக்தின்னு அப்படி ஒரு உணர்வு தாவேகா தலைவருக்கோ பொதுச் செயலாளருக்கோ அங்க உள்ள தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளோ யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒரு கொள்கை தெளிவு இருக்கிற மாதிரி நான் இல்ல. நீங்க அந்த இடத்தில் இப்ப திரு மணியவர்கள் கூட கூட்டிட்டது, நம்ம புஷ் பண்ணி அங்க தள்ளிட வேண்டாம், அப்படி ஒண்ணு தள்ளிட்டீங்க, யாரும் புஷ் பண்ணி அனுப்ப போறது இல்ல. இல்ல, அரசியல் நிலைப்பாட்டின் மூலமா இப்ப எதுக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைக்கணும், நீங்க வந்து பாஜக அமைச்சு ஒரு குழு ஹேமமாலினி தலைமையில வருது, நீங்களும் கொண்டு வாங்க, இல்லாட்டி பாஜக தாவேகாவை வளைச்சிருன்னு சொல்வதன் அர்த்தம் என்ன? சொல்வதனுடைய மூலமாக அதற்கு தகுந்த கட்சியா தாவேகா இருக்குங்கிறதான் பொருள். திரும்ப அது தெளிவாக தான் சொல்றாரு. இது வந்து எளிமையா அவங்களுக்கு, ஏன்னா கொள்கையற்ற கூட்டங்கிறது இயல்பா வலதுசாரியா தான் அமையும். உங்களுக்கு வந்து வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற மாதிரி உங்களுக்கு அங்க முற்போக்கு ஆரோக்கியமான சிந்தனை இல்லைன்னா இயல்பாகவே வலதுசாரி மதவாத அரசியல் நோக்கி தான் ராகுல் பேசுறாரு. விஜயோட அதுக்குள்ள வெறும் கரிசனம்னு மட்டுமே சொல்லிடுறாரு. ராகுல் காந்தியை பொறுத்த உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது கட்சி மாச்சரியங்கள் எல்லாம் தாண்டி பாஜக தலைமை முதல்வர்கிட்ட தான் பேசுறாரு. இங்கு ராகுல் விஜயோடும் பேச வேண்டிய அவசியம் என்ன? விஜய் கட்சி தானே இது. விஜய் கட்சி அவங்களுடைய இறந்து போனது எல்லாருமே யாரும் வந்து திமுகவோ மதிமுகவோ இல்ல அப்படிங்கிற அடிப்படையில் கேத வீட்டில் கேதம் கேட்குற மாதிரி. அதாவது அவர் வந்து அந்த குடும்பத்தின் உறுப்பினரா தலைவரா விஜயை பார்க்கிறார் ராகுல் காந்தி. அவர் இறந்து போனவங்களா நம்ம உறுப்பினர்களை கான்சியஸோட இவ்வளவு நாள் அவங்க செயல்பட்டாங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி ரொம்ப ஒரு தலைமை பண்போடையும் ஒரு மனிதாபிமானத்தோடு அரசியல் இல்லை, அதற்குள்ள நான் அரசியலா பார்க்கல. அந்த அரசியல் இவங்க சொல்ற மாதிரி திமுகவுடன் பேர வலிமையை ஏற்படுத்துவதற்கோ கூட்டணி ஆட்சியை பண்ணுவதற்கோ அமையாது. அது மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ்குள் தாவேகாங்கிறாங்கல்ல, அப்படி ஒரு அணி வந்து தாவேகா இல்லாத போதும் காங்கிரஸ்குள்ள என்னைக்கு ஒரு காங்கிரஸ்குள்ள வீரியமான திராவிட எதிர்ப்பு RSS மைண்ட் செட் உள்ளவங்க இருக்கிறாங்க. நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த பேர் இவங்க உள்ள எல்லாருக்கும் தெரியும் யாரை நான் சொல்றேன். ஒரு சில பேர் இன்னும் அங்கே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு குரூப்பு அங்கே வந்து காங்கிரஸ் தலைமை என்ன செஞ்சாலும் வம்பு பண்றதுக்கு ஒரு குரூப் காங்கிரஸ் கட்சியில உண்டு. இன்னைக்கு KS அழகிரியா இருக்கலாம், ஒரு காலத்துல தங்கபாலுவா இருக்கலாம், வேற வேற பேரு வேற வடிவங்கள்ல. அப்ப ஒரு விஷயம்ன்றது தாவேகான்ற ஒரு ஆப்ஷன்ன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அது அதிமுக தாவேகா அப்படின்ற அளவுல இருக்கு அப்படின்னா அந்த அணியை வந்து திமுக அணியில இருக்கிற யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? இல்லைங்க, போக வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க, அதாவது அன்டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிமுகங்கிறதே இப்ப பழைய அதிமுகவா இல்லை. நீங்க அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அதிமுக ஏன் டிடிவி தினகரன் வந்து அவ்வளவு வேகமா வந்து பாரதிய ஜனதாவை அவ்வளவு தூரம் விமர்சிக்காதவர் டக்குன்னு விஜயை பார்த்துட்டு விஜய் ஏன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்காரு, இதுல எதுக்கு கவர்மெண்ட் இது பண்றீங்க, டிடிவி தினகரன் வந்து எதுக்குங்க அப்படி சொல்றாரு? அப்ப அதிமுகங்கிறது பழைய அதிமுகவாலாம் அங்க இல்ல. பழைய பன்னீர்செல்வமா வரணுங்கிற சினிமா டயலாக் மாதிரி பழனிசாமியும் பழைய பழனிசாமி இல்ல, அதிமுகவும் பழைய இவங்க அதை கன்சிடர் பண்றதுக்கு இல்ல. அப்படி இவங்க வந்து இப்படி வந்து அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கு, இப்படி ஒரு கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை நான் பெருசா பார்க்கல. உதயநிதி அவர்களுடைய பேச்சில் திரு ஜீவா, அப்ப இதற்கு முன்பு கூட்டணி சலசலப்பு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் கேட்டபோது திமுக தலைமை அதை கடந்து தான் போனாங்க, பெருசா யாரும் ரியாக்ட்லாம் பண்ணல. ஆனால் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே
2 முறை சொல்றாங்க கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு ஒரு முறை சூசகமா சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சு இதனோட பொருள் என்ன? அப்ப ஏதோ ஒண்ணு இல்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கேக்குதா, இல்ல காங்கிரஸ் விஜய்கிட்ட போகுதா, காங்கிரஸ்குள் KS அழகிரி போன்றவர்கள் பிரச்சனை பண்றாங்கிறது அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா என்னை பொறுத்தவரையும் பதில் சொல்கிற அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அவர் சொல்லியிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அவர் எதுக்கு இப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தேவையில்லையே. உங்களுக்கு யார் செல்வ பெருந்தகை இப்ப உங்க புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில கூட எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த டிஃபரன்ஸும் வரலையே. அவர் கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இதை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. உங்க தொலைக்காட்சியினுடைய நேர்காணல்ல செல்வ பெருந்தகை தெளிவாக இருக்கிறார், ராகுல் காந்தி தெளிவாக. இன்னும் அவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்வது வந்து டெல்லியில இருந்து எங்களுக்கு ராகுல் தான் முடிவெடுப்பாங்க. டெல்லியும் சொல்றாரு, தமிழ்நாட்டு தலைமை ஸ்டாலின் தான் முடிவெடுக்கும். உங்க பேட்டியில புதிய தலைமுறை பேட்டியில நான் கவனிச்சேன். அப்ப அவர்களுக்குள் தீர்மானிக்க அப்படி ஒரு இதே இல்ல, அப்படி ஒரு விஷயம் இல்ல. இப்ப KS அழகிரி வந்து சொல்றாருன்னா KS அழகிரி போன்றவர்கள் சொல்வதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? கார்த்திக் சிதம்பரம் பல முறை திமுக கூட்டணியில் இருக்கும் போதே திமுகவை ராஜா சீண்டுவதற்கு முன்னாடி அவர் சீண்டி இருக்காரு. எதுக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டு வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சீந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் காங்கிரஸ் தலைமையும் பலமுறை சீண்டி இருக்காரு. காமராஜர் ஆட்சின்னு சொல்லாதீங்கன்னே ஒரு முறை சொல்லியிருக்காரு. அப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம முடிவு செய்ய முடியாது. இந்த கூட்டணி அப்படி நீங்களும் அந்த இடத்தை தான் வந்தீங்க இதற்காக அப்படின்னு. ஆனா இப்ப இன்னொரு இடம்ன்றது இருக்குல்ல, இப்ப எண்ணிக்கையை கூட்டுவது ஆட்சியில், அந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸுக்குள்ள இருக்கிற மன ஓட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ்குள்ள எல்லாருமே இருப்பாங்க. காங்கிரஸ்குள்ள அவர் ஜீவா வந்து ஒரு பாதியை தான் சொன்னார். காங்கிரஸ்குள்ள பெரியார் ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க, பெரியார் எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, இந்துத்துவா சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, நக்சல்பாரிகள் இருப்பாங்க, ரைட்டிலேருந்து லெஃப்ட் வரைக்கும் இருப்பாங்க. அது வந்து இந்து மதம் மாதிரி. அதில் வந்து யார் வேணால் போகலாம், யார் வேணால் வரலாம். இங்கே உங்கள் தொலைக்காட்சியில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய BS ஞானதேசிகன் அவர்கள், மறைந்த ஞானதேசிகன் தலைவராக இருந்தபொழுது ஒருவரை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக நேர்பட பேசுக்கு அழைத்தார்கள். அவர் காங்கிரஸில் இருக்காரா இல்லையான்னு பிரச்சனை வந்து ஞானதேசிகன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவர் சொன்ன பதில், சோனியா காந்தியே சொன்னாலும் இவர் வந்து காங்கிரஸில் உறுப்பினர் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது, ஒருத்தர் தான் காங்கிரஸ்னு சொல்லிட்டாருன்னா அவர் காங்கிரஸ் தானே. இது நடந்தது 12 வருஷத்துக்கு முன்னால். அதுதான் காங்கிரஸோட பலமே. அதுதான், நீங்கள் என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ்குள்ளே இருக்கலாம். எப்பயுமே வந்து அங்கே தலைமைக்கு எதிராக ஒரு கோஷ்டி இருக்கும். ஒருத்தரை தலைவராக்கினா ஒரு 8 கோஷ்டி வந்து தலைவருக்கு எதிராக இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கட்டுப்படுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு 96 மட்டும் மூப்பனார் பிரிஞ்சு போனது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அழகிரி அவர்கள் பேசுவதோ, நம்முடைய திருச்சி வேலுச்சாமி பேசுவதோ, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் திருமணி ஒருவேளை இதெல்லாம் யூகம்தான். அதிமுக தாவேகான்னு ஒரு அலைன்ஸ் வருகிற போது அந்த அணியை திமுக அணியில இருக்கிற கட்சிகள் எல்லாரும் இப்ப நம்ம அரை மணி நேரமா நம்ம எல்லாருமே, நம்ம நண்பர்கள், நீங்க எல்லாருமே வந்து அதிமுக தாவேகான்னு பேசும்போது அதிமுக பாஜக தாவேகான்னு தானே பேசணும். அதிமுக பாஜக கூட்டணி தானே. அது தனியா அதிமுக தாவேகான்னு பேசுறது விவரப்பிழை. வசதியா நம்ம மறைக்கிறோம். ADMK BJP அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. ADMK அலையன்ஸ் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தால் அதிமுக தாவேகா கூட்டணின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து ADMK BJP அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது அதிமுக தாவேகா கூட்டணின்னு பேசுவதே வந்து மன்னிக்கணும், இது ஒரு குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் நம்ம பேசுகிறோம். இல்லை, பிரியன் சொல்வது கடந்த கால நிகழ்வுகளை வச்சு அவர் தாவேகாவுக்காக பாஜகவை கூட விட்டுட்டு வருவதற்கான சூழலும் இருக்குல்ல, அதை நம்ம நிராகரிக்க முடியாது. ADMK தாவேகா வர முடியாது. அவ்வளவு தூரம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முடிந்திருந்தால் அவர் ஏன் ஏப்ரல் 11 அன்றைக்கு போய் வந்து அமித்ஷாவோட உட்கார்ந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு? அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க ஃபேட் சீல்டு. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபி விட்டு வரப்போறது கிடையாது, வாய்ப்பில்லை, சத்தியமா கிடையாது. அதனால ADMK தாவேகான்னு நம்ம பேசும்போது விஜயன் பார்வை அது ADMK பிஜேபியோட விஜய் போறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப முடிச்சிடறேன். அதிமுக தாவேகா நம்ம சொல்லும் போது ஒரு பாதியை நம்ம வசதியா யோசிக்க கூடாது. யதார்த்தத்தை நம்ம கணக்குல எடுத்துதான் பேசணும். இட் இஸ் ADMK BJP அலையன்ஸோட விஜய் போவாரா போக மாட்டாரா, அதுதான். அதிமுகவோட பிரிச்சுக்கிட்டு நமக்கு வசதியா இருக்குன்னு பிரிச்சுக்கிட்டு பார்க்க கூடாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவோட எடப்பாடி சேர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ADMKக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது முறிஞ்சு போச்சு உண்மை. அதிகாரத்தில் பங்கு, அதிக இடங்கள் போன்ற விஷயங்கள் காரணமாக அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வந்து எடப்பாடியை இது பண்ணிட்டார். ஸோ இந்த சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா பாஜகவோட இருக்கிறது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆயிடுத்து பழனிசாமிக்கு. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் போகிறாங்க வச்சுக்கோங்களேன், பலவிதமான சிக்கல்களுக்கு நடுவில் பாஜகவோட இதில் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா பாஜகவோட நம்ம போகிறோமே, நமக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ அவங்க வந்து இந்த எந்த கூட்டணியும் அவங்க கூட சேர மாட்டேன்றாங்க. அதிமுகவும் பலவீனமாக இருக்குது. ஸோ நம்ம வின் பண்ண முடியுமா இதே மாதிரி போனால் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் தாவேகா ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ தாவேகா வந்து பாஜகவோட நாங்கள் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து சில விஷயங்களை எடுக்கும்பொழுது பாஜக விட்டு வரமாட்டான்னு சொல்ல முடியாது. அரசியல் ரீதியாக இந்த விஷயம் தான் வெற்றிக்கு. இப்போது பாஜகவோட இருக்கும் பொழுதே தான் எடப்பாடி கம்யூனிஸ்டுகளுக்கு ரத்தன கமலம் விரிச்சார். பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவுக்கு ரத்தன கமலம் விரிச்சு தானே பாஜக கூட இருக்கும்போது தானே அவங்க இருக்கு. அப்போ எப்படி எந்த தைரியத்தில் நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கும் திருமாவுக்கு ரத்தன கமலம் விரிச்சிங்க? அப்போ நீங்க வெளில வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வேணா நீங்க ஓப்பனா தான் வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ராம்கி அந்த இடம் இப்ப தாவேகா முடிவு எடுத்து விட்டது. நாங்க அதிமுகவோடு ஏன்னா கொள்கை எதிரியா பாஜகவை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதுதான். உங்களோட நாங்க மென்மையான போக்கு, உங்களோட கரம் கோர்ப்பதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, பாஜக தான் சிக்கல் அப்படின்னு சொல்ற இடத்துல தானே பிரியன் அப்படி ஒரு இன்னைக்கு முடிவு எடுக்கிற இடத்துல வந்து விஜய் இல்லை. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய பின்னடைவு. இப்போ அவங்க தலைமையில் அவர் சொன்னார்ல, நான் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் 6 மாதம் தான் இருக்குது, கலகலத்து போயிருக்கு கட்சியோட கட்டமைப்பு. அவங்க கட்சி சரி பண்ணுறதுக்கே டைம் ஆகும். அப்படிங்கும்போது அவங்களால ஒரு கூட்டணியை எல்லாம் உருவாக்க முடியாது. எடப்பாடியாலே ஒரு கூட்டணி உருவாக்க முடியாத சூழல் தான் இருந்தது. இன்னைக்கு அவங்க தலைமையில் கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மணிஷா சொன்ன மாதிரி நீங்க வந்து அவங்க வந்து கூட்டணி இந்த பக்கம் வராங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் வராங்கன்னு அர்த்தம். அப்ப எப்படி இப்ப திமுக அணியில இருக்கிற கட்சிகள் அதை தடுக்கணும்? இப்ப திருமாவளவன்லாம் வெளிப்படையாவே சொன்னாங்கல்ல, அது எப்படி நடக்கும்? தடுக்குன்னா என்னன்னா நீங்க வந்து அதுக்கான டேமேஜ், அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சியில இருப்பாங்க, அந்த சார் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அந்த கட்சியில இருந்துட்டு வெளியில இருக்கிறது, வெளியில வந்து இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணிக்கிறது, ஒரு செல்வாக்கு பரவுது. இப்போ எக்ஸாம்பிள் காங்கிரஸ் எம்பி தான் சசி தரூர். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த கரூர் நடந்தது போல பெங்களூர்ல போன வருஷம் நடந்தது, வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பாலிசி வரணும், எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும், சென்ட்ரல்ல பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டோனை ராகுல் காந்தி சொல்லியிருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு டோன் அவரே சசி தரூர் வந்து ஒரு துருவ நிலையை எடுத்துட்டாரு, நிலைப்பாடை எடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு காரணம் அவர் யாரோட செல்ல பிள்ளையா இருக்கிறாருன்ற கேள்வி எல்லாம் வந்துருச்சு. அந்த உதாரணம் சரியா இருக்குமா? எதுக்கு சொல்றேன்னா அது போன்ற ஆட்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி இல்ல, நீங்க அப்ப அந்த திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு திமுக எதிர்ப்பு இருக்குது, அது வந்து காங்கிரஸை பாதிக்கப்படாமல் அதுக்கான என்ன வேலைகள் செய்யணுமோ அது காங்கிரஸ் வேலைகள் செய்யறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஜீவா, இப்போ தாவேகா தனித்து இருப்பது திமுக அணிக்கு சாதகம், அவங்க பாஜக அணிக்கு போவதுன்றது இந்த தேர்தலும் சரி தமிழக எதிர்காலத்திற்கும் பின்னடைவுன்ற மாதிரி அப்படி யோசனை ஓடுதா? அப்படி ஏதாவது திமுக அணியில யோசிச்சு பாக்குறாங்களா? அப்படி என்ன திமுக அணி அப்படிங்கிற பார்வையை விட தாவேகா பாஜக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு அவங்க இப்போ ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி, அவங்க ஒரு அதை ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற விஷயத்திலேயே நான் மாறுபடுறேன். அது மட்டும் இல்லாமல் மணிசார் சொன்ன மாதிரி அவர் வந்து எடப்பாடியோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறதே, எடப்பாடிங்கிறத நீங்கள் பாஜக தவிர்த்துட்டும் நம்ம யோசிக்க முடியாது. அது ரொம்ப உறுதியான நிலையில தான் இருக்குது. நான் இதை குறித்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அப்படி பண்ணா கூட அதுவும் பாஜக பிளானாக தான் இருக்கும், தனித்து நின்றுட்டு. ஏன்னா 2024 அதிமுக தனித்து நின்ற போது திமுக கூட்டணி கட்சிகளிடம் பேட்டி கேட்ட போது அவர்கள் எல்லாரும் சொன்னது வந்து, இல்லங்க அவங்க தனிச்சுனால அவங்கள நம்ப முடியாது, அவங்க ஆபரேட் பண்றதே பாஜக தான் சொன்னாங்க. அதனால அப்படி பாத்துருவாங்கன்றீங்க. அப்படிதான் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பார்ப்பாங்க, இடதுசாரிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எடப்பாடியையும் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா எடப்பாடி தாவேகா கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பலம். தாவேகா தான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பிம்பம், நான் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாற்றுன்னு வரக்கூடிய அந்த பிம்பம் உடையும். பாஜகவோட சேர்ந்தா தாவேகா ரொம்ப இன்னொரு இடம் இல்ல. இப்ப பிரியன் பிராக்டிகலா சொன்ன இடம் பேர வலிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க என்னதான் கொள்கை எல்லாம் பேசினாலும் தேர்தல் நெருக்கத்தில் இடங்களுக்கான சிக்கல் தானே இருக்க போகுது. அதை இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பே இல்லைன்றீங்களா? இல்ல பயன்படுத்தி அது அப்படி ஒரு நெருக்கடி, அது ஒரு இயல்பா எல்லா கட்சியிலும் கேட்டு பார்ப்பாங்க. சரிங்க. ஆனா அது இதை காட்டி கேட்கிற அளவுக்கு இவங்க எதிர்த்தரப்புல அப்படி ஒண்ணு வலிமையா இருக்கு இல்ல.